பிரான்சில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களின் குடும்பங்களை அவர்களின் சமூக குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையை அரசு நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. சமீபத்தில் ரென் பகுதியில் நடந்த சோதனையில் ஒரு குடியிருப்பில் இருந்து சுமார் 2 கிலோ கஞ்சா மற்றும் போதைப்பொருள் தொடர்பான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அந்த வீட்டில் வசித்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெளியேற்ற உத்தரவிடப்பட்டது. ஒரு நபர் தவறு செய்தாலும் வாடகை ஒப்பந்தத்திற்கமைய அந்த வீட்டில் வசிக்கும் அனைவரும் பொறுப்பு என்ற சட்ட விதியை அதிகாரிகள் பயன்படுத்தவும் சட்டத்தை கடுமையாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை நகரின் பாதுகாப்பிற்காக எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த நடவடிக்கை எதிர்வரும் நகரசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களிடையே பெரும் கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தியுள்ளது. ஒருவரின் குற்றத்திற்காக குழந்தைகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வீதிக்கு தள்ளுவது மனிதநேயமற்றது என இடதுசாரி வேட்பாளர்கள் கண்டனம் வெளியிட்டனர். மறுபுறம் வலதுசாரி மற்றும் ஆளும் கட்சி ஆதரவு வேட்பாளர்கள் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளனர். அமைதியாக வாழும் மற்ற குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இதுபோன்ற கடுமையான தண்டனைகள் அவசியம் என அவர்கள் வாதிடுகின்றனர். சமூக குடியிருப்புகள் என்பது தகுதியுள்ள ஏழை மக்களுக்கானவை எனவும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அங்கு இடமில்லை எனவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வெளியேற்ற நடவடிக்கை மற்ற குற்றவாளிகளுக்கு ஒரு பாடமாக அமையும் என்று அவர்கள் நம்புகின்றனர். குளிர்கால வெளியேற்ற தடை காலம் இருந்த போதிலும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற கடுமையான குற்ற செயல்களுக்கு இந்த தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதால் இந்த வெளியேற்ற நடவடிக்கை சட்டப்படி செல்லுபடியாகும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது.